சின்ன வயசுல பெரியவன் ஆகணும்னு ஆசை. பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குல்ல. அப்பாவின் வேஷ்டி பிரபஞ்சன் அவர்களுடைய ஒரு அழகான கதை. இந்த கதை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க அப்பாவை பத்தி நினைச்சு அவரோட தாட்ஸை போர்ட்ரே பண்ணியிருந்தா சொல்லியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு கதை இது. நம்ம கிட்ட பெரியவன் ஆகணும் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும்னு நிறைய சொல்லுவோம். கிட்டத்தட்ட டான் படத்தோட கிளைமேக்ஸ்ல கூட அதுதான் நடந்திருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பெரியவன் ஆகணும்னு ஆசை. பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குல்ல. சின்ன வயசுல பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்றதுல முக்கியமான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்களோட உடை எடுத்து போட்டு பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாவோட புடவையை எடுத்து அப்படி கண்ணா அப்படின்னான்னு சுற்றி கட்டி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் அழகாக நம்ம காமிப்போம். அதே போல் அப்பாவோட வேஷ்டி எடுத்து அப்படியே கட்டிக்கிட்டு நம்ம வந்து எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிறது இன்னைக்கு நிறைய ரீல்ஸில் கூட பார்த்துருப்போம். இது சின்ன வயசில் அதிகமாக நடக்கும். அதனாலே வந்து குழந்தைங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது இந்த சாரி எல்லாம் கட்டி கொண்டெல்லாம் போட்டு மையெல்லாம் ஈஷி அழகாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. பசங்களுக்கும் வேட்டியெல்லாம் போட்டு மயில மீசெல்லாம் வரைஞ்சி வின்னர் பட வடிவேலு மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன் இந்த பெரியவங்களோட உடை மேலே ஆசை அப்படின்னு கேட்டால், சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் என்னமோ உலகத்தில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அதுதான் அப்படின்னு தோணும். இன்ஃபேக்ட் அவங்க இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, அவங்க தான் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம பார்த்து வளரக்கூடிய பெரிய ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பா தான். ஸோ அவங்களோட ரோலை நம்ம எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வயசில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பாவின் வேஷ்டி பிரபஞ்சன் அவர்களுடைய ஒரு அழகான கதை. இந்த கதை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு அப்பாவை போலவே ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பையன் அவங்க அப்பாவை பற்றி நினச்சி அவரோட தாட்ஸை போர்ட்ரே பண்ணியிருந்தா சொல்லியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு கதை இது. அப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். இன்ஃபேக்ட் இப்போ டான் படம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்க்கு பின்னாடி இவ்வளோ அன்கண்டிஷனல் லவ் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸிக் பேரண்டிங் வந்து இருக்கக்கூடாது, கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், குழந்தைங்க பாவோன்னு. பட் நீங்கள் நல்லா வரணுங்கிறதுக்காக தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முரட்டு வைத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் போச்சு. இந்த கதை அப்படியே ட்ராவல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ட்ராவல் ஆகாது. பட் எல்லாருக்கும் அந்த ஐகான் அப்பா அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு, அதாவது நம்ம கதையின் நாயகன் குட்டி நாயகனாக இருக்கார். இப்போது அவங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு கதை முழுக்க வந்து பெயர் சொல்லப்படாது, அண்ணன் தங்கச்சி அப்படி தான். ஸோ இந்த அண்ணனாவே பாவிச்சுக்கோங்க, இல்லை ஹீரோன்னு சொல்லும் போதெல்லாம் இவர் தான் அவர் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. இவருக்கு வந்து சின்ன வயசில், அதாவது நம்ம ஹீரோவுக்கும் அவங்க தங்கச்சி ராஜிக்கும் சின்ன வயசில் என்ன பெரிய ஆசை, என்ன ரொம்ப பிடிக்கும் உலகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டிகை நாள் எப்படா வரும், ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் எப்படா வரும்னு காத்திருப்பாங்க. எதுக்கு, பலகாரம் சாப்பிடவா, இல்லை வந்து அன்றைக்கி லீவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அன்றைக்கி அப்பா நல்லா ஆசுவாசமாக குளிச்சுட்டு அவரோட மிக அழகான ஒரு பட்டு வேஷ்டியில் அதை கட்டிட்டு வரும்போதே பார்க்க ரொம்ப கம்பீரமாக இருப்பார். அந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். பட்டுனால எல்லாருக்கும் வெண்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தன நிறப்பட்டு, இந்த மாதிரி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட இருக்கக்கூடிய அந்த பட்டு போல் பட்டு யார்கிட்டையுமே நாங்கள் பார்த்ததில்லை. அது ஒரு மாதிரி ஒரு சிகப்பு கலர் அப்படின்னு சொல்லலாம். சிகப்புனா அப்படி சாதா சிகப்புன்னு சொல்லிட முடியாது, அது குங்கும சிகப்பா, இல்லை வந்து ஒரு செப்பு பாத்திரத்தில் புளி போட்டு விளக்கினா வெயில் பட்டு வந்து ஒரு சிகப்பு நிறம் வருமே அந்த நிறமா அப்படின்னு ஒரு நிறத்தை வந்து அதை சொல்லிட முடியாது. மொத்தத்தில் அது ஒரு அழகான சிவப்புங்க. அந்த அழகான சிவப்பில் அப்படி பார்த்திங்கன்னா கை அகல பார்டரில் அது வாத்தா அன்னப்பறவையா அது என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த மென்பட்டு அவ்வளோ அழகு. அந்த மென்பட்டை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருப்பாருங்கிறத விட அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல தான் அதோட காஸ்ட் இருக்குது. அதாவது ஒருத்தவங்க ஒரு பொருளை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அது ப்ரைஸ்லெஸ்ஸாக மாறுது. அப்பா என்ன பண்ணுவார், இந்த மென்பட்டை ஒரு அலமாரியில் ரொம்ப அழகாக ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிக்காய் பெட்டியில் இந்த சிவப்பு கல், அவரோட பச்சைக்கல் மோதிரம், அப்புறம் சில பத்திரம் இதெல்லாம் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு வெள்ளை துண்டில் நல்ல பேப்பரை வந்து போட்டு அந்த மென்பட்டை சுற்றி அப்படி பராமரிப்பார். அன்றைக்கி ஒரு பண்டிகை நாள் காலையில் அப்பா எப்படா குளிச்சுட்டு வருவாருன்னு குழந்தைங்கள்லாம் காத்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவும் அவங்க தங்கச்சியும் காத்திருக்காங்க. அப்பா கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, நாங்கள் பாருங்கள் காலையிலே குளிச்சு அப்பா எப்படா, கிட்டத்தட்ட தேவர் மகன் கெட்டப்பில் சிவாஜி கணேசன் சார் வந்தால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், வந்தால் எவ்வளோ கெத்தாக இருக்கும், அதை பார்க்குறதுக்கு காத்துட்ருக்கோம். நாள் முழுக்க, இன்ஃபேக்ட் வருஷம் முழுக்க அப்படி கூட சொல்லக்கூடாது, ஆயுள் முழுக்க அவர் உழைச்ச உழைப்பு எல்லாத்தையும் அன்னைக்கு தான் அந்த சோப்பு அந்த வேர்வை எல்லாத்தையும் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி
குளிச்சுக்கிட்டே இருக்காரு மனுஷன், சீக்கிரம் வந்து தொலையும் ஐயா அப்படிங்கிற மாதிரி அவர் எப்படா வருவாருன்னு காத்துட்டு இருப்பாங்க. சரி, குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்த மனுஷன் நேராக போய் உடம்பு துவட்டிட்டு அந்த வேஷ்டியை கட்டிட்டு வரலாம்ல. வெயிலில் போய் நிற்கிறதும் பொறுமையாக அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறதும் ஒரு சொட்டு தண்ணீர் அந்த உடம்புல இருந்து அப்படியே முத்து மாதிரி தெரிக்கிற மாதிரி அப்படி நிற்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கார். ஆனால் அந்த வேஷ்டியை கட்டிட்டு சீக்கிரம் வாப்பா சாமிக்கு படையல் போடலாம் அப்படின்னு ஆசையாக காத்துட்ருப்பாங்க. அப்படி பொறுமையாக போய் அந்த அலமாரியை திறக்கும்போது நம்ம வீட்டிலலாம் ஒவ்வொரு உடைக்கும் ஒரு வாசம் இருக்கும். ஏன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுறது, அவங்களோட எசன்ஸ், அவங்க வியர்வையோட வாடை. கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டிருப்போம். அப்புறம் சிலர் வந்து அத்தர் வச்சுருப்பாங்க. இப்போ தான் வந்து ஃப்ரேக்ரன்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறோம். யாரோ ஒருத்தரோட வாசத்தை ஒரு உடை நமக்கு காட்டி கொடுத்துரும். அப்படி அந்த அலமாரியை திறந்த அடுத்த நிமிஷம் பச்சை கற்பூர வாசம் அது அப்படியே உள்ளே போகும்போது அப்பாவையே சுவாசிக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை திறந்த அடுத்த நிமிஷம் அப்படியே அப்படி பூ போல் பொத்தினாப்பில் அந்த வேஷ்டி அப்படி எடுப்பார், அப்படி பிரிப்பார், அந்த மென்பட்டு அப்படி அழகாக கட்டிக்கிட்டு வந்து சாமிக்கு படையல் போடுவார். பாருங்களேன், நம்மக்கிட்ட பெரியவனானோன்னு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும்னு நிறைய சொல்லுவோம். ஆனால் ஆழ் மனசில் ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. இந்த ஃபேமிலியோட பிரெட் வின்னரை பார்க்கும்போது அந்த குடும்ப தலைவன் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு என்ன ஆசைனா, குடும்ப தலைவன் ஆகலாம், நான் குடும்பத்தை பார்த்துக்க போகிறேன், பொறுப்பாக நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படி சொன்னால் பரவாயில்ல, எனக்கு பெரியவன் ஆகணும், அப்பாவோட வேஷ்டியை நான் கட்டணும், அவ்வளோதான் ஆசை. என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு இருக்கா? ஏன்னா அதில் அவ்வளோ அழகாக கெத்தாக இருப்பாருங்க. அந்த பட்டை வந்து அவர் காய வைக்கக்கூடிய அழகு இருக்கே, யார் கையிலையும் கொடுக்க மாட்டார். ஒரு மென் சோப்பு, குளியல் சோப்பு போட்டு துவைப்பார், துவைச்சி நிழலில் காய வைப்பார். எனக்கும் ராஜிக்கும் ஒரு வேலை, அது காஞ்ச அடுத்த நிமிஷம் வந்து சொல்லணும். ஏன்னா அடுத்த நிமிஷமே அது அழகாக நம்ம வந்து மடித்து வச்சாதான் அது இத்தனை வருஷம் வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட அவரோட எத்தனை வருடங்கள் வந்து அந்த வேஷ்டி உழைச்சிருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அது ஒரு 20 வருடங்களுக்கு மேலே இருக்கலாம். அந்த வேஷ்டி அப்படியே பாதுகாக்கிறாரு. அதனாலே அந்த வேஷ்டி வந்து விலை உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு அந்த வேஷ்டி மேலே ஆசை. ஸோ அப்பாவோட வேஷ்டியை கட்டணும், அவ்வளோதான். பையனுக்கும் மீசை முளைக்க ஆரம்பிக்குது, காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போக ஆரம்பித்தது உடனே காதல் ஒன்று வருது. ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்து அடி வாங்கி இன்னும் சில காதல் அது எல்லாமே தோற்று போய் இந்த காலேஜில் இருக்கும்போது அவருக்கு தோணினது ஒன்று தான், அப்பாவோட வேஷ்டியை ஒரு படையல் நாளில் கட்டணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஜேர்னியில் அப்பா நடுவில் சில காரணங்கள்னால தவறிடுறாரு. அவரோட அந்த ஜாதிக்காய் பெட்டியில் இருக்கக்கூடிய மோதிரங்கள், பத்திரங்கள், இந்த வேஷ்டியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த நினைவு இருந்தாலும் இவரோட படிப்பு செலவுக்கு அந்த சில மோதிரம் எல்லாம் போயாச்சு. வேறு வழி இல்லை, ஏன்னா அப்படி தான் வாழ்க்கை நடத்த வேண்டியது இருந்தது. ஒரு மாதிரி அழகாக ட்ராவல் ஆகி கொஞ்சம் வளர்ந்தும் வந்தாச்சு. அந்த நாளும் வந்துருச்சு, அதாவது படையல் போடக்கூடிய நாளும் வந்துருச்சு. அந்த நாளுக்கு முன்னாடி அந்த வேஷ்டியை பற்றின நினைப்பை யோசிச்சு சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டோம். இந்த பட்டை யார் நெஞ்சிருப்பா அப்படின்னு ஒரு யோசிச்சு பார்த்தா, ஆக்சுவலாக என்ன வேர்ட்ஸில் சொல்லுவாருன்னா, நம்மளோட ஆத்தர் பிரபஞ்சன் அவர்கள் வந்து அவரோட வார்த்தைகளை சொல்கிறாரு. அதில் வந்து இந்த ஹீரோ சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவரோட அந்த கதை நாயகன் சொல்லக்கூடியதாக வந்து சொல்லியிருப்பார். ஒரு கணவனும் மனைவியும் காவிரி கரையில் வெத்தலை பாக்கு போட்டுட்டு, அதாவது நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு மனசு நிறைவாக இருக்கிற நேரத்தில் வெத்தலை பாக்கு போட்டுட்டு உடல் முழுக்க இளம் சூடு பரவி மிக சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது ஒருத்தன் கலை நயத்தோட நெய்திருந்தால் மட்டுமே, அதாவது லாட் ஆஃப் லவ்வோட மனசு நிறைவாக லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட செஞ்சுருந்தால் மட்டும்தாண்டா இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வரணும். நம்ம ரொம்ப காமெடியாக சொல்லுவோம்ல, அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐயோ உங்கள் அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும், உன்னை எந்த நேரத்தில் இப்படி பெற்றாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பாடல்கள் தமிழ் சினிமா வரிகள்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேஷ்டிக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னா, வேஷ்டியை தாண்டி அந்த வேஷ்டியை கட்டுறவருக்கும் அந்த வேஷ்டியை அப்படி பாதுகாத்தவருக்குமான பில்டப்பு தான் வேஷ்டிக்கு போகுது. ஓகேவா? ஸோ அந்த படையல் நாள் வந்தாச்சு. இவங்க தங்கச்சி ராஜி இந்த நடுவில் இந்த ட்ராவலில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அந்த வேஷ்டியை கட்ட போகிறோன்னு ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். அதே போல் குளித்து அதே போல் நம்ம வந்து அப்பா மாதிரி அப்பாவோட வேஷ்டியை கட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை நடந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டால் நடந்துச்சு. அந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அம்மா கொழுக்கட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எப்பவும் போல் போய் மண் பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. நல்லா இலையெல்லாம் பரப்பி வீட்டில் வந்து சாம்பிராணி புகை அப்புறம் தோரணங்கள் எல்லாமே கட்டியாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றி இலையில வந்து கொழுக்கட்டெல்லாம் வைக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ போய் குளிச்சுட்டு அப்பாவை போலவே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த தண்ணீர் துளிகள் முத்துக்களாக தெரிக்க பொறுமையாக வந்து அந்த அலமாரியை ஓப்பன் பண்ணுறாரு. பச்சை கற்பூர வாசம் அப்படியே லங்ஸ் வரைக்கும் போகுது. அதை உணரும்போது அப்பா எவ்வளோ பெரிய ஒரு கம்பீரமான மனுஷன், அந்த உடைக்காக எவ்வளோ நாள் காத்திருந்தோம் அப்படின்றது தோணுது. அதே போல் அந்த
வேஷ்டியை அந்த ஜாதிக்காய் பெட்டியை திறந்து எடுக்கும்போது அந்த சிவப்புக்கல் பச்சைக்கல் மோதிரம் எல்லாம் இல்லை. ஆமாம், நம்ம காலேஜ் ஃபீஸ்க்கு மெஸ் ஃபீஸ்க்கு அது இதுக்குன்னு ஆயிடுச்சு. வேஷ்டியை அப்படி எடுக்கிறாரு. அந்த பேப்பர் அப்படி திறந்து அந்த வேஷ்டியை எடுத்து கட்டுறாரு. கட்டின உடனே மனசுக்குள்ளே அப்படி ஒரு திருப்தி. அப்படியே நேராக வந்து படையல் போடுறதுக்காக பிள்ளையார் பக்கத்தில் உட்காராங்க. அம்மா குழக்கட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த இலையில பரிமாறுறாங்க. இப்படி சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்த உடனே டர் அப்படின்னு ஒரு சத்தம். அத்தனை நாள் ஒரு கிழிச்சல் இல்லாமல் ஒரு நூல் விடாமல் அவ்வளவு அழகாக பாதுகாத்த அந்த வேஷ்டி அன்னைக்கு அவர் கட்டின அடுத்த நிமிஷம் டர் அப்படின்னு கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணி எப்படியாவது உட்கார பார்க்குறாரு. இன்னும் நிறைய இடங்களில் விட ஆரம்பிக்குது. அம்மா, பழைய வேஷ்டிடா, அதெல்லாம் வந்து உனக்கு செட் ஆகாது, உனக்கெல்லாம் டெரி காட்டன் தான் லாய்க்கு, போய் மாற்றிட்டு வந்து சாமி கும்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னோட வாழ்நாள் ஆசையே அதுதான் அப்படின்ட்டு இருந்த ஒருத்தன் வேஷ்டியை கட்டும் போது கிழிஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த கதை வந்து நமக்கு இதுதான் லாய்க்கு அப்படின்னு தோணினாலும் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் கனெக்ட் ஆகும். நான் வந்து எப்பவுமே ஒரு ஆத்தருக்கு அப்புறமா நான் யோசிப்பேன், ஒரு கதையை படித்து முடிச்சோன்னே கதை எங்கேயோ எண்ட் ஆகிடும். அதாவது அந்த வேஷ்டியை வந்து கட்டியாச்சு, சந்தோஷம் திருப்தி தான். ஆனால் உட்காரும்போது அந்த வேஷ்டி கிழிஞ்சிருச்சு. இதில் என்னென்னா, நம்ம ஒரு ஆளுமையோட அவங்கள அப்படியே காப்பி பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது, அதாவது அப்பா மாதிரியே நம்ம மாறணும்னா வெறும் வேஷ்டி சட்டைனால நம்மளால் மாற முடியாது. அந்த குணங்கள், நமக்குள்ளே இன்பில்ட் பண்ணிக்கிற குவாலிட்டிஸ், அந்த ஆளுமை, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ என்னதான் ரொம்ப நாள் கழித்து கட்டும்போது கிழிஞ்சுது, அது வந்து பராமரிக்கப்படாத உடை ஆயிடுச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படின்னு நினச்சிட்டா கூட, ஜஸ்ட்டு நீ வந்து அந்த வேஷ்டியை கட்டிக்கிறதுனால நீ உங்கள் அப்பா ஆகிட முடியுமா அப்படின்னு அந்த வேஷ்டி கேட்டுச்சோ, அந்த வேஷ்டிக்கு அவங்க அப்பாவை தான் பிடிச்சிருந்ததோ அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விலாம் எனக்கு மனசுக்குள்ளே தோணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஒரு பர்சனோட ஞாபகமாக அவங்களோட புடவை, வேஷ்டி, அவங்க யூஸ் பண்ணின துணிகள் இதெல்லாம் வச்சுட்ருப்போம்ல, அது அடிக்கடி முகர்ந்து பார்க்குறதும், அது ரொம்ப ஹார்ட் க்ளோஸாக வச்சுக்கிறதும், யாரையும் தொட விடாமல் இருக்கிறதும். நிறைய பேர் பாட்டி புடவை, அம்மா புடவை, அப்புறம் அப்பாவோட வேஷ்டி, அவங்களோட ஏதாவது ஒரு உடைமைகளை கூட வச்சுருக்கிறதுக்கான காரணம் அது இருக்கும்போது அவங்களோட வாசம், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் என் கூடவே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். கிட்டத்தட்ட டான் படத்தோட கிளைமேக்ஸில் கூட அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா ரொம்ப சென்டிமெண்டல் பீப்புள் எல்லாத்துக்குமே இது கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த அவரோட ஃபிலிம் வந்து நிறைய இடங்களில் வந்து ஸ்க்ரீன் பண்ணப்படும் போது ஒரு சோஃபா, ஒரு பக்கத்து சீட்டில் அவரோட வேஷ்டி, சட்டை, அவரோட காலனி இதெல்லாம் வச்சுட்டு பார்ப்பாங்க. சிவகார்த்திகேயன் ஆகட்டும், அவங்க அம்மா ஆகட்டும், அவங்க ஃபேமிலியை பார்ப்பாங்க. அதாவது அவரோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுறதுக்காகும். இருக்கிற வரைக்கும் அருமை உணரல்னாலும் இல்லாத நேரங்களில் அந்த மனிதர் நமக்காக எவ்வளோ உழைச்சாரு அப்படிங்கிற அந்த ஒரு கனெக்ட் வந்து அந்த படத்தில் இருந்தது. இந்த கதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர், அவங்களோட உடைமைகள் வந்து நமக்கு எவ்வளோ க்ளோஸ், அது மேலே நமக்கு எவ்வளோ ஒரு க்ரேஸ் இருந்தது அப்படிங்கிறத காமிக்கும். அதுதான் அப்பாவின் வேஷ்டி. இந்த கதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் இட் இஸ் வெரி க்ளோஸ். எனக்கு எங்கள் பாட்டி புடவை, நான் இப்போ வரைக்கும் வந்து என் பாட்டி புடவையை வந்து நிறைய வச்சுப்பேன். சிலது வந்து அது அனார்கலியாக மாற்றிக்குவேன். எனக்கு ரொம்ப ஆசை. அது அப்படி போட்டுக்கும் போது எங்கள் பாட்டியை என் கூட இருக்கிற மாதிரி, நான் ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தோணுச்சுன்னா, உங்களோட மனசில் உங்களுக்கு பிடித்தவர்களோட உடை, அவங்களோட ஞாபகங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.